நீங்க பெரிய மெடிக்கல் எக்ஸ்பர்ட், நியூரோ சர்ஜன். உங்களுக்கு தெரியாதா என்ன போல பைத்தியக்காரன் தெரிய போகுது? சொல்லுங்க. ஆமா, சரசு எங்க? இன்னைக்கு கூட வரதான் இருந்தா, ஆனா ஹாஸ்டல்ல என்ன ப்ராப்ளமோ வரல. போன தடவை வந்தபோது கூட நான் பார்க்க முடியல. அப்படியே ஜப்பானுக்கு போயிட்டேன். ஆமா, மெட்ராஸ்ல எத்தனை நாள் தங்குவீங்க? நான் நாளை நைட்டு நைரோபியில் இருக்கணும். நைரோபிலியா? நைரோபி எங்க இருக்கு தெரியுமா? மவுண்ட் ரோட்ல. அது ஐஓபி. நைரோபி ஆப்பிரிக்காவில் இருக்கு. உஷி, உஷியாவாமா? நம்ம டாக்டர் ஒண்ணும் செய்ய மாட்டாரு. ஒண்ணு செய்யறதுக்கு டாக்டர். She seems to be very intelligent. இந்த நேரத்தில் எதுக்கு கயிறு? நான் குதிக்கணும். கயிறு நாம குதிப்பா. நீதான் எங்க ஒளிச்சு வச்சுட்ட? ஆமா, நான் தான் உன் கயிறை ஒளிச்சு வச்சிருக்கேன். கொடுத்துறா. ஐயோ அம்மா, கொண்டுடுவேன். கயிறு நாம குதிப்பா. எனக்கு தெரியாம நீ ஸ்கிப்பிங் ஆட போறியா? ஆமா, அது ஒண்ணுதான் எனக்கு கழுத்து. ஒரு வயசு பொண்ணு உட்கார லட்சம் அதே கால கீழே போட. ஸ்கிப்பிங் ரோப் எங்க ஒளிச்சு எனக்கு தெரியும். நானே போய் எடுத்துக்கிறேன். காலிடு. அப்பா, எம கிங்கரி. ஏய் உஷா, எங்க போறனே? கிச்சன் பக்கமே ரகல பண்ண எனக்கு மகா கோவம் வரும். மகா கோவம் வரும். ஊருக்கெல்லாம் உபகாரம் பண்றீங்க. மாடியில ஒரு ரூம் காலியா இருக்கு, வாடகைக்கு விடலாம்னு இருக்கேன். ஐயோ, எனக்கு வீடு இருக்கு. அதெல்லாம் முடியாது. நீ தான் குடி வரணும். அதாவது நல்ல ஆளா இருந்தா பார்த்து அனுப்புங்க. உங்க பல்ல நான் உடைப்பேன். என் பல்ல நீ உடைக்கிறியா? இந்த என் பொய்ப்பல் உட. என்ன நீ திட்டுற இல்ல? இரு, உன்னை என்ன பண்ற பாரு. உஷா, உஷா, அவன் எடுக்காத, எடுக்காத. நீ வாங்க நீ. அம்மா, அந்த ஐயா தூக்கி போடுமா? எம்பியா தான் பார்லிமெண்ட் தான் ஐயோ, வாங்க வாங்க. இன்னும் வாங்கறதுக்கு என்னங்க பாக்கி இருக்கு? எல்லாத்தையும் போட்டீங்களே. குட் ஈவினிங் சார். இட்ஸ் a very bad evening for me. I am very sorry. மேல பட்டுடுச்சா? பரவாயில்லைங்க, வீடுன்னு சொன்னா 1000 இருக்கும். உள்ள இன்னும் நிறைய இருக்கு. யாருமாங்க? ஒருத்தர் இல்லப்பா, எனக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க. பேசிட்டு இருக்கேன். தெரிஞ்சவங்களா? ஐயோ, உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. ஹாய் ஹாய் ஹாய். உட்காருங்க சார். பரவாயில்ல, இருக்கட்டும். உட்காருங்க. சந்திரபாணிங்கிறவரு அவர் எங்க அப்பா தான் சார். உள்ள கிச்சன்ல இருக்காரு. கிச்சன்ல என்ன பண்றாரு? நான் எல்லாத்தையும் கழிச்சு வருவேனா, அத எங்க அப்பா அடிக்க அடிக்க வைப்பாரு. நான் மறுபடியும் கழிச்சிருவேன். அந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு? எனக்கு பிடிக்குங்க. நல்ல விளையாட்டு. சார் கிட்ட வாங்க. ஒரு ரகசியம். அங்க இருந்தே சொல்லு, பரவாயில்ல. எங்க அப்பா ஒரு மாதிரி. என்னடா இது? நிலவரம் எதுவுமே சரியில்லையேங்க. அப்பா அப்பா, என்ன பார்க்க மாப்பிள்ளை வந்திருக்காருப்பா. மாப்பிள்ளை வந்திருக்காரு. அப்பா, மாப்பிள்ளை என்ன பார்த்து ரொம்ப பயப்படுறாரு. சீக்கிரம் வாயேன், சீக்கிரம் வாப்பா. இந்த வீட்டுல ஒரு பய வர நாய்க்கெல்லாம் போயிடுச்சு. அப்பா, இவரு வந்திருக்காருப்பா. வணக்கம் தம்பி. வணக்கங்க. தகராறு பண்ணாம இதெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள போய்மா. ஓமா. என் ஃப்ரெண்டு ஜெகன் அனுப்பினாரு. தம்பி, தைரியமா சரியா உட்காருங்க. பரவாயில்ல சார், நீங்க குடி வரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாடியில தான் உங்க ரூம். பரவாயில்லையா? ஒரு 10 நாளைக்கு தானே சார். 10 வருஷம் இங்கே குடியிருங்க. இத பாருங்க, வாடகை கிடகை எதுவும் தர வேணாம்.
நீங்க கூட சாப்பாட்டுக்கு ஹோட்டல் இருக்குன்னு அலைய வேணாம். நம்ம வீட்லயே நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். என்ன சொல்றீங்க? ஒரு சின்ன சந்தேகம். வீடு உங்களுக்கு தானே? உங்க சொந்த வீடு மாதிரி நினைச்சு இங்கே தங்குங்கன்னு சொன்னேன். என்னடா இவ பைத்திய மாதிரி பேசுறாடேன்னு யோசனை பண்றீங்க? யோஜனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க பொண்ணே உங்களை பத்தி சொல்லுச்சு. தப்பா நினைக்காதீங்க தம்பி. அது ஒரு மாதிரி. பரவாயில்ல. இப்ப எல்லாரும் ஒரே மாதிரியாவா இருக்க முடியும்? 6 மாசம் ஆச்சு. புத்தி கொஞ்சம் நிதானம் இல்ல. உங்களுக்கு? எனக்கா? நான் நல்லா தானே இருக்கேன். ஏன்பா என்ன பார்த்தா பைத்திய மாதிரியா இருக்கு உனக்கு? ஓரளவுக்கு தெளிவா அடிக்காம உதைக்காம பேசுறீங்களே. உஷா கூட அப்படித்தான். அடிச்சு கிடிச்சு எதுவும் பண்ணாத. பைத்தியம்னா பைத்தியம் இல்ல, பைத்தியம் மாதிரி. வருத்தப்படாதீங்க சார். சீக்கிரமே 2 பேருக்கும் குணமாயிடும். டாக்டர் கூட இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, குணப்படுத்தலாம்னு சொல்லிட்டாரு. காஃபி சாப்பிடுங்க. மரியாதை தெரிஞ்ச பொண்ணு. ஏமா நீயே காசு போட்டியா? இருக்கியே. சார் உங்க பேர் என்ன? சந்திரசேகர். சந்துருன்னு கூப்பிடுவாங்க. சந்திரு. காஃபி நல்லா இருக்கா? சந்திரு. சந்திரு, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்காம என்னம்மா? இப்பதானே வந்திருக்காரு. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? உன் கூட ஒரு 4 நாள் பழகினா தன்னால அவருக்கும் பிடிச்சிட்டு போகுது.